ஓகேம்மா. ஸோ இன்றைக்கி வந்து வில் ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 11. சரியா? ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் அஷூரன்ஸ் சர்வீசஸ். ஸோ வந்து நான் வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இது என்னென்னு நம்ம பார்க்காதது இல்லை, நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. தெர் ஆர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல we are going to take ஓகே இப்படி எடுத்துக்கலாம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் ஒன்லி ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரே நிமிஷம் இந்த எண்டில் போய் எழுதினா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரே நிமிஷம் இப்படி வச்சுக்கலாம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து யூ ஹேவ் ஒன்லி ரிலேட்டட் சர்வீசஸ், அதனால் 2 தான். அந்த எஸ்ஆர்எஸில் வந்து யூ ஹேவ் 2. ஒன்று 4400 அப்புறம் 4410. இது வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ், என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்ம் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ். இங்கே வந்து வி ஹேவ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை நம்ம எப்படின்னா 2ஆக பிரிப்போம். ஓகேவா? 2 பேசிஸில் பிரிப்போம். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்து இப்படி வச்சுக்கலாமா முதல்ல. ஒன்று ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறது. என்னது? ஒன்று ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறது. அதில் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் யூ டாக் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இந்த அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் யாராவது வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க எடுத்துக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் 3 இருக்குது. 3400, 3402, 3420 3 இருக்குது. இதுவே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது தான். ஒன்று ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், இன்னொன்று ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ். ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து லிமிட்டட் அஷூரன்ஸ், இது வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ். இங்கே வந்து தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோமே, இங்கே வந்து என்ன அஷூரன்ஸ் கொடுப்போம்னா, இங்கே வந்து ஒரு மாடரேட் கைண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் கொடுப்பீங்க, ஒரு லோ கைண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் கூட. நீங்கள் எப்படி இது ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடையாது. அதுக்கு நீங்கள் லிமிட்டட் அஷூரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. பட் தே டோன்ட் கிவ் ரீசனபிள் அஷூரன்ஸ், தே ஜஸ்ட் கிவ் ஒப்பீனியன் ஆன் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் ஆன் த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்டையர் மேப்பிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து SAE 3400, SAE 3402, அப்புறம் SAE 3420 இதை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது SAE 3400. இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகுது. இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான், பட் இது வந்து அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் நம்ம வந்து என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இதில் வந்து ஒப்பீனியன் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போம். எப்படி கொடுக்காமல் இருப்போம்? அதில் டவுட்டே வேண்டாம். என்னென்னா அது பேர் ஒப்பீனியன்னு சொல்கிறாங்களா, கன்க்ளூஷன்னு சொல்கிறாங்களா, இல்லை வேறு எதானே சொல்கிறாங்களா, அதுதான் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர, மற்றபடி அங்கே அஷூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறோம். we give assurance here. அதில் வந்து there is no doubt. இது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால there is no doubt that you give assurance engagement. அஷூரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஸ்பெக்டிவை பற்றி படிக்கிறோம். இதுவே செகண்ட் பார்த்தீங்கன்னா 3402 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெக்கானிசம், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் இன் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் 3420 வந்து ஐ திங்க் இட் இஸ் அபவுட் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் வந்து 4400, 4410 உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, எஸ்ஆர்இலையும் உங்களுக்கு 2 இருக்குல்ல, அதுவும் வந்து உங்களுக்கு பை நவ் கண்டிப்பாக தெரியும். நம்மளை விட வேறு யாருக்கு நல்லா தெரியும், நம்ம தான் அது போட்டு புழிஞ்சு படிச்சிருக்கோம். 2400,
2410. ஓகேவா? 2400 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரெவ்யூ பண்ணுறது. ஓகேவா? பை அதர் தேன் தி இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ். அந்த மாதிரி இங்கே வந்து த இண்டிபெண்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவ்யூ பண்ணுவாங்க. என்னத்தை ரெவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அது மட்டும் பார்த்துக்கலாம். இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மேப்பிங்கில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, இல்லை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகேவா? Do you have any doubt in this? Shall we proceed? 2400 2410 நேம் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்களேன். Review of historical financial statements. Okay, historical financial statements தான் கொடுத்துருப்பாங்க. 2410 ஓட நேம் ஒரு தடவை இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. Then we'll proceed to 3400. ஓகேவா? நேம் அப்படியே எனக்கு சாட்டில் போடுங்க. 2400 ஓட நேமு, 2410 ஓட நேம், ரெண்டு நேமையும் சாட்டில் போடுங்க. interim financial information. Super. interim financial information. Super. interim financial information. 2400 ஓட நேம் ஒரு வாட்டி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. Historical financial statement. Super. Okay ma, we'll proceed with chapter number 11. Name of the chapter prospective financial information and other assurance services. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க prospective financial information and other assurance services ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா இங்கே மொத்தம் 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. 2 ஸ்டாண்டர்ட் வந்து டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், மற்றதெல்லாம் வந்து டீல்ஸ் வித் அதர் அஷூரன்ஸ் சர்வீசஸ். ஏன்னு கேட்டால் இதில் 3402 இருக்குல்ல, அது வந்து டீல்ஸ் வித் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இங்கே இருக்கும் பாருங்கள், கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டு யூசர் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அது இருக்குது. 3420 வந்து தே டாக் அபவுட் ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் அ ப்ராஸ்பெக்டஸ், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொஃபார்மா இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் அ ப்ராஸ்பெக்டஸ் 3420. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? யூ ஹேவ் 3400 where they talk about prospective financial information. Sometimes வந்து ஆப்ஷனை எழுதிடுறேன், prospective financial information. அதுக்கப்புறம் you have 3402 3402. அதுக்கப்புறமா you have 3420. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 3400 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ டாக் அபவுட் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இனிஷியல் டைம்ஸ்லேருந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் ஆடிட்டர்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மேலே அஷூரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் பிகினிங்கில் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தது கிடையாது. தி ஒன்லி கேவ் அஷூரன்ஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மேலே மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, மாடர்ன் டே ட்ரேட் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபேமிலி பிஸ்னஸஸ்ஸு, இவங்க எல்லாமே புது புது கம்பெனிஸில், ஸ்டார்ட் அப்ஸில், அப்படி இல்லைனா மற்ற க்ரோயிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போது என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட வந்து சிஏ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று, எஸ்சிபியும் இன்னமும் ஒரு கம்பெனி, இப்போ சன்வர் பன்சாலோ ஏதோ ஒரு பேர், நார்த் இந்தியன் பேர், எஸ்சிபி ஏதோ சொன்னாங்க. அந்த கம்பெனி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கான், மும்பையில். அந்த கம்பெனி வந்து நார்த் இந்தியாவில், தட் இஸ் மும்பையில் வந்து தே ஆர் இன்வால்வ்ட் இன்
சிஏ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன். அவங்க நல்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்காங்க, நல்ல பயங்கரமாக டெவலப்பான ஒரு பயங்கரமாக டெவலப் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு சிஏ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு டேர்ன் ஓவர் ஒரு 60-70 கோடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன். we are not talking about 2000-3000 கோடி அப்படி இல்லை, பட் we talking about ஒரு 50-60 crores வரக்கூடிய ஒரு 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 ஃபினான்ஷியல் இல்லை ஒரு 50-60 crores வரக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கானியா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கானியா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அதுக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்க வந்து 260 கோடியும் என்னமோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல 200+ crores கொடுத்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராபப்ளி அவங்க வந்து ஐபிஓக்கு போக வாய்ப்பு இருக்குது, லிஸ்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 60 கோடி டேர்ன் ஓவரில் இருக்குன்னா அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிங்கானியா ரெடியாக இருக்காரு, சிங்கானியா ஃபேமிலி ரெடியாக இருக்காங்கன்னா எப்படி ரெடியாக இருக்காங்க என்ன ஏது? ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே இந்த பர்டிகுலர் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த அளவுக்கு ஒன்றுமே இப்போ ரீசெண்டாக எவ்வளோ அக்வசிஷன் நடந்தது. வெராண்டா இவங்க ஏஜிஎஸ் கல்பாத்தி குரூப்பில் வெராண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ம் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அப்புறம் வந்து மற்ற பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் பண்ணுறவங்க, அப்புறம் சிஏ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜேகே ஷா, அப்புறம் மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையுமே அக்வசிஷன் பண்ணிவிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து அதில் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் ஃபுல்லாகவே அக்வசிஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேற்று ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா 200 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த எஸ்சிபியில் வந்து இந்த சிங்கானியா ஃபேமிலி இன்வெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. நேம் எனக்கு சரியாக தெரியல, பட் ஜஸ்ட் ரிமெம்பர் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு பண்ணுவாங்க. பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இவங்களோட டேர்ன் ஓவர் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் யுகத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் ஆஃப் த கம்பெனி. என்னதுமா, ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் ஆஃப் த கம்பெனி, இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னா, யூஸ்வலி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது 80% they concentrate about the stability of the company in the பாஸ்ட்டில் அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, இயர் ஆன் இயர் அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் அவங்க திங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒரு இன்வெஸ்டர் வந்து பயங்கரமாக பார்ப்பார். ஆனால் இப்போல்லாம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸையும் பார்க்குறாங்க, அதோடு சேர்த்து ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் ஆஃப் த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னும் பார்க்குறாங்க. இப்போ இந்த ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் ஆஃப் த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, ஓகே ஃப்யூச்சர் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, நம்மளால் கண்டிப்பாக ஒரு 10-15% க்ரோத் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கானியா ஃபேமிலி வந்து இப்போ அந்த குரூப் கிட்ட கேட்டிருப்பாங்க, தட் இஸ் அந்த எஸ்சிபி கிட்ட கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் அடுத்த 10 yearsல உங்களோட க்ரோத் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எனக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க, ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 5 yearsக்கோ இல்லை அடுத்த 10 yearsக்கோ அவங்களோட க்ரோத் ப்ராஸ்பெக்டஸ் எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுப்பாங்க. மேம் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பேஸுங்கிறது நம்மளோட லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நம்மளோட லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு இதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் கம்பேரிட்டிவாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, பிரான்ச் அவுட் பண்ணும்போது இப்போ ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு 8 பிரான்ச் இருக்குன்னு சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக வச்சுக்கோங்க, அந்த 8 பிரான்ச்சுங்கிறது 80 பிரான்ச்சாக மாறும்போது அவங்க வந்து அடிஷ்னலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், ரெவென்யூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் ரெவென்யூ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும், அந்த 60 கோடி டேர்ன் ஓவர் வாங்குகிற கம்பெனி அடுத்த 10 வருஷத்தில் எத்தனை கோடி டேர்ன் ஓவரை எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து ஒரு க்ரோத் ப்ராஸ்பெக்டஸ் வச்சு சரி ஓகே இந்த அளவுக்கு இருக்கும், நமக்கு இவ்வளோ க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குது, ப்ராஸ்பெக்டஸ் வேறு க்ரோத் ப்ராஸ்பெக்ட் வேறு, ஓகே ஸோ பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம், க்ரோத் பொட்டென்ஷியல் நமக்கு இவ்வளோ இருக்குது, நம்ம இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்ஸ் டீம் கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கோ இல்லை அடுத்த 10 வருஷத்துக்கோ அவங்க என்ன ரெடி பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. சரியா,
இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணும்போது 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாகவே. இந்த ஃப்யூச்சர் பொட்டென்ஷியலை அவங்க மனசில் வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணும்போது 2 பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா அசம்ஷன்ஸ், பேசிக் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பேசிக் அசம்ஷன்ஸ் வித் விச் தே ஆர் ப்ரிப்பேரிங் த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது நம்பர் 1 ஃபஸ்ட்டு ரகம். ஓகேவா? ரெண்டாவது என்னென்னா ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். மேம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசம்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப 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 ப்ராக்டிக்கலான அசம்ஷன்ஸ், ரொம்ப ப்ராக்டிக்கலான யதார்த்தமான ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அசம்ஷன்ஸ். அதாவது ஃப்யூச்சரில் இந்தியாவில் க்ரோத் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் இவங்க என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இதை வச்சு இவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணுறாங்கன்னா, ஸோ தேட் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரிப்பேர்டு அப்பான் தி அசம்ஷன்ஸ். ஸோ இந்த அசம்ஷன்ஸ் எல்லாமே யூஆர் அஸ்யூமிங் திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன், யூஆர் நாட் இமேஜினிங் திங்ஸ். நீங்கள் வந்து ஒன்றும் அவுட் ஆஃப் த வே போயிட்டு எப்படியாவது, அதாவது இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே இப்போ வந்து டர்ன் ஓவர் இஸ் அரவுண்ட் ஒரு 50 crores வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து 70-80 crores அச்சீவ் பண்ண நினைக்கிறோன்னா இதில் வந்து இட்ஸ் பாசிபிள். இப்போ 550ங்கிறத நான் எப்படியாவது 250 crores மாற்றி காமிப்பேன் அப்படிங்கிறது ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து ப்ராக்டிக்கல் அசம்ஷன்ஸை வச்சு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் கடந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து ஒரு 10% தான் க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் அடுத்த 2 வருஷத்தில் உங்களோட ரெவென்யூ க்ரோத் வந்து அப்படியே டபுள் ஆகும் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? எப்படி யோசிக்கிறீங்க? ஏன் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 200 கோடி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறதுனால நீங்கள் நினைக்கிறீங்களா ஆர்கானிக்காக உங்களுக்கு கடந்த 10 வருஷத்தில் இருந்த 10% இயர் ஆன் இயர் க்ரோத்துன்றது அந்த 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலையும் ப்ளஸ் நீங்கள் வந்து சில அசம்ஷன்ஸை நினைக்கிறதுனாலையும் அது அப்படியே இப்போ 60 கோடின்னு இருக்கிறது அப்படியே 120 crores மாறும், இல்லை 120 கோடின்னு இருக்கிறது 240 கோடியாக மாறும் டேர்ன் ஓவர் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் அந்த அசம்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக ஆர்கானிக் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ராதர் ரொம்ப ஆம்பிஷியஸான சில அசம்ஷன்ஸை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எளிதில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இல்லாத சில விஷயங்களை நீங்கள் அசம்ஷன்ஸாக கருதும் பொழுது அந்த மாதிரியான அசம்ஷன்ஸ்க்கு பேர் என்னென்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஹைப்போதெட்டிக்கல், இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, எது வேணால் நடக்கும்ல. கோவிடே வந்தது, எல்லோரும் எதிர்பார்த்தோமா என்ன? ஸோ அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் பேசிஸாக வச்சு அப்படி ஹைப்போதெட்டிக்கலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டேர்ன் ஓவர் அப்படியே டபுள் ஆக போகுது அப்படி சொல்லுவாங்க. டேர்ன் ஓவர் எப்படி டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டால் 250 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுவோம், மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது இந்த மாதிரி ரீச் ஆகும், ரீச் ஆகிட்டு இவ்வளோ பாப்புலேஷன் ஆஃப் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதில் நாங்கள் வந்து மினிமம் 10% நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம். அப்படி 10% வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கவர் ஆனாங்கன்னா இது நடக்கும் அது நடக்கும்னு ஏகப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல் ஹைப்பராக அவங்க நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்த இமேஜினேஷன் ஒருவேளை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவங்க எப்படி அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுவாங்க? அந்த மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி பாசிட்டிவாக நடந்தால் இவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா இவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எல்லாமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், எதுவுமே வந்து யதார்த்தமான டாபிக் இல்லைங்கிறதுனால இது வந்து ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஓகே, இது வந்து அசம்ஷன்ஸ் பேஸ்டு தான். இந்த அசம்ஷன்ஸ் ஆர் மோர் ப்ராக்டிக்கல், மோர் ஆர்கானிக், மோர் பிலீவபிள் எல்லாமே. இது வந்து மோர் கைண்ட் ஆஃப் ட்ரீமிங், மோர் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் த வே நம்ம போய் யோசிக்கிறது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினேஷன், கிட்டத்தட்ட ஒரு ஹாலுசினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நடக்காது ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற விஷயங்கள் அது நடந்துருச்சுன்னா, நீங்கள் ஹாலுசினேட் பண்ணுறது நடந்துருச்சுன்னா சூப்பர், அப்போ டபுள் ஆகிடும் உங்கள் ரெவென்யூ. ஸோ இந்த பாஸ்ட் ரெவென்யூ டபுள் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் இட் ஓன்ட் ஹேப்பன் அட் ஆல், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, இட் கேன் ஹேப்பன். பட் அந்த அசம்ஷன்ஸ் இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்றதுனால இப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து we are going to talk about 3400 அப்படின்னா இந்த 3400ல் ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 பேசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று அசம்ஷன்ஸ், இன்னொன்று ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.
இதுதான் 3400ஓட பேசிக்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு? அப்போ 3400 பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று நார்மல் அசம்ஷன்ஸ், இன்னொன்று ஹைபாத்தட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொண்டு யார்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து இதை வந்து எனக்கு SA 3400 பேஸ் பண்ணி எனக்கு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாராம், ஓகே ஆஸ் பர் SAE 3400 படி நாங்கள் இதை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்யூச்சர் நம்பர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அப்போ சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 75 crores நாங்கள் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்கல்ல. இந்த 75 crores நம்பரை செக் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டோ, எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே முழுக்க +5% +10% +13% இந்த மாதிரி பாஸ்ட் இயர்லேருந்து அவங்க அசியூம் பண்ணியிருக்கிற ஃப்யூச்சர் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்தை அப்படியே அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா லாஸ்ட் இயர் 50 கோடினா இந்த வருஷம் 55 கோடி அப்படி தான் அவங்க வந்து இந்த நம்பரை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் மேலே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் டு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும்ல. நம்ம ஆடிட் பண்ணும்போது நான் இதை செக் பண்ணிட்டேன், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லணும்ல, நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அதனால் எப்போதுமே SAE 3400 படி நம்ம ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்பர்ஸ் எல்லாம் ஓகேவா, வெதர் த நம்பர்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்றதை நம்மளால் கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்பர்ஸ் எல்லாமே புருடா. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேசிக்காக எந்த விஷயத்தை இவங்க அசியூம் பண்ணி எந்த அசம்ஷனால் இங்கே 10% கொண்டு வந்தாங்களோ அந்த அசம்ஷன்ஸ் வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இப்போ இங்கே அஷூரன்ஸ் கொடுக்க போகிறோம். இதுதான் we are going to talk about in SAE 3400. அது அஷூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஹைப்போத்தட்டிக்கல் அஷூரன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இதை பற்றி தான் அதில் படிக்க போகிறோம். சரியாம்மா? இது 3400. அடுத்தது 3402. 3402 பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்டர்னல் கண்ட்ரோல். இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டால் they are not even talking about financial information, they are talking about non-financial information. What is this non-financial information அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, this non-financial information is called as internal control. internal control பற்றி ஒரு ஆடிட்டர் என்ன கொடுக்குறாரு, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாரு. ஏன் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ஆடிட்டர் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்டிங்கை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹெட்டிங் எங்கே இருக்குது, 3402 பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டு அ யூசர் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டு அ யூசர் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் ரிலேட்டிங் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸில் ஐ விட்டம் போல இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், 2 இருக்குது பாருங்கள். ஒன்று யூசர் என்டிட்டி, இன்னொன்று சர்வீஸ் ஆர்கனைசேஷன். ப்ராபப்ளி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், பட் என்னோட திருப்திக்கு நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஒன்று சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து யூசர் என்டிட்டி. இவங்க யார் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம கம்பெனி வந்து பயங்கர சைஸில் வளர்ந்துரும்ப்பா. பயங்கரமாக க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளால் எல்லா விஷயத்தையும் இன்டர்னலாக நம்மளே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லேபரர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற லேபரர்ஸ் வந்து அரவுண்ட் ஒரு 3000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் கம்பெனி வச்சுருக்கோம், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் 2800 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருடைய டீட்டெயில்ஸையும் பேரோலில் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு சேலரி கரெக்டாக போட்டு இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸு இதெல்லாம் கரெக்டாக வச்சு டேக்ஸை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக டான்னு 1ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் விழற மாதிரி பண்ணணும்னா அந்த வேலையை யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட்
நம்ம கம்பெனியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்கே ப்ரொடக்ஷனை ப்ராப்பராக பார்த்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த என்டையர் மேனேஜரியல் பவர்ஸ் ஆர் த மேனேஜர்ஸ் ஆர் த எம்டி சிஇஓ இவங்க எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டை முழுக்க ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ப்ரொடக்ஷன், அப்புறம் எங்கேருந்து பொருள் வாங்குறது, வெண்டார் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ், எக்ஸ்போர்ட், நமக்கு கஸ்டமர் பிடிக்கிறது மீன்ஸ் கஸ்டமர் போய் அக்வயர் பண்ணுறது, எந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம வந்து போய் ஸ்பாட் அவுட் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இதில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா சின்னதாக பிஸ்னஸ் இருக்கும் போது பிரச்சனை கிடையாது. சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, பர்ச்சேஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்குவோம். அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை என்ன சேல் பண்ணணும், எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இதை வந்து பிஸ்னஸ் விஷயங்கள்னு சொல்லுவோம். நான் பிஸ்னஸ் விஷயங்கள்னு இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு சேலரி போடுறது, அவங்களுக்கு மதியானம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, இது யார் வேணாலும் செய்யலாம். இந்த இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டா போதும், யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்சு கொடுத்தா கூட அந்த பேரோல் அப்படின்றது வந்து, பேரோல் இஸ் தி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அவுட் சோர்சிங் when the company grows into a bigger institution. ஒரு கம்பெனி மிகப்பெரிய நிறுவனமாக மாறும்பொழுது அவங்க வந்து தாங்கிட்டே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை மோர் அண்ட் மோர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேயும், சேல்ஸ்லேயும், பர்ச்சேஸ்லேயும், மார்க்கெட்டிங்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேபரர்ஸோட இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் பக்காவாக ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி தான் இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸே பேரோல் மெயின்டெனன்ஸாக மட்டும்தான் இருக்கும். பேரோல் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனோட பேர் வந்து ஒரு நிமிஷம், இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனோட பேர் வந்து என்னென்னா பிரேம் குரூப் ஆஃப் அசோசியேஷனில் பிரேம் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு பிரேமானந்தோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், பிரேமானந்த் பேரோல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. சும்மா பிபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி பேர் பிரேமானந்த் பேரோல் சர்வீசஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ்டான மார்க்கெட் லீடர் பேரோலை மெயின்டைன் பண்ணுறதில்ல அப்படின்னா, அப்போ யூசர் என்டிட்டி, நீங்கள் தான் யூசர் என்டிட்டி. உங்கள் பேர் என்னது, உங்கள் பேர் வந்து சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் பேர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரோலை யார்கிட்ட கொடுக்குறீங்க, பிபிஎஸ் கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கம்பெனியை ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் வருவார், கரெக்டாக? ஆடிட்டர் வரும்போது, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் உள்ளே வரும்போது அவர் என்ன கேட்பார், எனக்கு உங்களோட கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஆடிட்டருக்கு என்ன பண்ண முடியும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஒன்ஸ் ஹீ இஸ் satisfied with the internal control mechanism and its operation throughout the year, அதை பேஸ் பண்ணி தான் அவர் தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுடைய ஆடிட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி தான் அவர் எல்லாமே டிசைட் பண்ணுவார். ஓகேவா? இல்லை இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்லாம். அப்போ கண்ட்ரோல் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியணும்னா, அப்போ அவருக்கு என்ன தெரியணும், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் எப்படி இருக்குது இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குது, சேல்ஸில் எப்படி இருக்குது, இதிலெல்லாம் தான் வருமே தவிர ஹெச்ஆர்லன்னு வரும்போது, பேரோல்னு வரும்போது அந்த கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் கண்ட்ரோல்னு எதுவும் இருக்காது. ஏன்னா அதை இவங்க எங்கே அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, தே ஹவ் அவுட் சோர்ஸ்டு திஸ். யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, பிபிஎஸ் அப்படின்ற கம்பெனிக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்ஃப்ளவர் லிமிடெட் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் தான், அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் சென்ஸ் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸினுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் ஃபர்தராக ஆடிட்டை பிளான் பண்ண முடியும். அப்படின்னு அப்போ ஆடிட் பிளான் பண்ணுறதுக்கு அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு வந்து ஆர்ஓஎம்எம் என்னன்னு தெரியணும், அப்போ தான் என்னால் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் போக முடியும். ஆர்ஓஎம்எம்ன்றது இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க் ரெண்டுமே. அப்போ பேரோல் சர்வீசஸ் ரிலேட்டடாக இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்ன இருக்கணும்னு தெரில, கண்ட்ரோல் ரிஸ்க் என்னென்னு இருக்கணும்னு தெரில. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இவ் அவுட் சோர்ஸ் டு பிபிஎஸ். இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்ஃப்ளவர் லிமிடெட், இந்த சன்ஃப்ளவர் லிமிடெடோட ஆடிட்டர் பேர் சன்னின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சன்னிக்கு என்னன்னு தெரியணும்னா பிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது. ஏன்னா பிபிஎஸ்சில் இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா இருந்தால் மட்டும்தான்
பேரோல் சர்வீசஸ்ன்னு நீங்கள் பண்ணி கொடுக்குற அந்த சர்வீசஸ்னுடைய அவுட்புட் இன்ஃபர்மேஷனை சன்னியால் நம்ப முடியும் ப்ராப்பராக. அதனால் சன்னி என்ன கேட்பாருன்னா, சன்னி இஸ் தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்ஃப்ளவர் லிமிடெட். இப்போ இங்கே இந்த SF லிமிடெட் ஆடிட்டர் சன்னி என்ன கேட்பாருன்னா, பிபிஎஸ் கம்பெனியினுடைய இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி அவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இந்த கிளாரிஃபிகேஷன் வேணுன்றதுனால அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஆடிட்டர் யார்கிட்ட இருந்தாவது ஒரு அஷூரன்ஸ் வாங்கி தர சொல்லுவார். இந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பிபிஎஸ்க்கு போயிட்டு உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு பூந்து விசாரித்து பக்காவாக எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் பக்காவாக ஆடிட் இல்லை ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எப்படி இருக்குது என்ன இதுன்றதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார் சன்னிக்கு. அப்போ இந்த ஆடிட்டர் எந்த பேசிஸில் ரிப்போர்ட் கொடுப்பார்னா 3402 இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷனுடையதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, சன்ஃப்ளவர் லிமிடெட் அப்படிங்கிற இந்த யூசர் என்டிட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ இது யார் யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, யூசர் என்டிட்டியோட ஆடிட்டரான சன்னி அப்படிங்கிறவர் யூஸ் பண்ணிப்பார். புரியுதாமா? இதுதான் 3402 உடைய கான்செப்ட். இங்கே பாருங்கள், இப்போ படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நோ இங்கே இருக்கு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அ சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டு அ யூசர் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? இதில் இந்த யூசர் என்டிட்டி கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டிங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் யாருக்கு இதை பற்றின இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின அஷூரன்ஸ் தேவைப்படுதுன்னா, இட் இஸ் நீடட் ஃபார் தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்ஃப்ளவர் லிமிடெட். அதுக்காக இது தேவைப்படுதுமா? ஓகேவா? Do you have any doubt in the basic introduction that I have given you? Either doubts irukama? Can we proceed? பயங்கரமாக த்ரோட் பெயினாக இருக்குது. த்ரோட் பெயின்னா ஓவர் பேசி பெயினாக இருக்குது. யூஸ்வலாகவே வீட்டிலலாம் நிறைய பேசுவோம். கிளாஸஸ்லாம் ரொம்ப இல்லைன்னா நார்மலாக ஜென்ரலாக யூஸ் டு டாக். ஃபோன் நிறைய பேசுவேன், எங்கள் அக்கா கிட்ட எல்லாம் பேசுவேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அக்காட்ட பேசுவேன்னு வச்சுக்கோ. டெய்லி பேச மாட்டேன். நாட் மை ஓன் சிஸ்டர் பட் கசின் பேசுவேன் வீக்லி ஒன்ஸு. வீட்டில் அம்மா கிட்டலாம் 1 hour அப்படி வச்சு பேசுவேன். வீட்டில் தானே இருக்கும், பேசுவேன். பட் இப்போல்லாம் இல்லை, அம்மாவை பார்த்தா கூட ஆக்ஷனில் தான் பேசுகிறேன். ஏன்னா என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச முடியல, வாய்ஸ் பெயின் அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு வார்த்தை யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் நிறைய உங்ககிட்ட பேசிட்டேன்னா பர் டே 6 to 7 hours ஆஃப் எஃபெக்டிவாக பேசிட்டுறதுனால, கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் முடிஞ்சிடுறதுனால அந்த பர் டேக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும் பேசுகிறதுக்கு. நீங்கள் சயின்டிஃபிக்காக படித்து பாருங்கள். லேடிஸ் வந்து பர் டே வந்து 6000 words அது பேசணும் மினிமமாக. பேசலைன்னா அவ்வளோதான். யார்கிட்டையாவது பேசணும். 6000 words பர் டே யூஸ் பண்ணணும். ஆனால் நான்லாம் வந்து 60,000 words யூஸ் பண்ணிடுவோம் போல் பர் டே. ஸோ இப்போ இந்த 6 to 7 hours ஆஃப் கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தால நான் வீட்டில் என்னோட பேசுகிறதே கம்மியாயிடுச்சு. நான் வந்து லிசனிங் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே பக்கா இப்படி சமைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கே அதிசயமாக இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டியா பேசவே மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் வி புட் இன். வாட் டு டூ? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வீட்டில் தான் டயர்டு தெரியும், வீட்டில் தான் பேச முடியாது எல்லாமே. ஆனால் கிளாஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காரும் போது அந்த எனர்ஜி எங்கேருந்தா வரும்னு தெரியாது. அப்படியே பேட்ரி 10% இருந்தால் கூட அது 0% ஆகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகும் கிளாஸில் இருக்கும்போது மட்டும்தான். ஆனால் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோன்னா, வீட்டில் ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 40% எனர்ஜி இருந்தால் கூட டயர்டாக இருக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனர்ஜி டசன்ட் மேட்டர், ஹியர் இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ். அதனால் இங்கே செம்மையாக இருக்கும். ஓகே மேம், திஸ் இஸ் சிமிலர் டு SA 402. ஆமாம், SA 402 வந்து யாரோட பொறுப்புனா சன்னியோட பொறுப்பு. SA 3402 யாரோட பொறுப்புனா பிபிஎஸோட ஆடிட்டர் இருக்காங்கல்ல, அவருக்கு பேர் என்ன வைக்கலாம்? முன்னான்னு வைக்கலாமா? முன்னாவோட பொறுப்பு. அதனால தான். சூப்பர் யஷ்வந்த், சம கொஷின். தட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் யூசர் என்டிட்டி. ஆனால் தட் டாக்ஸ் அபவுட் தி எந்த ஆடிட்டரை பற்றி பேசுவாங்க? சன்னியை பற்றி பேசுவார். சன்னி வந்து சன்ஃப்ளவர் லிமிட்டடை வந்து ஆடிட் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல, இதெல்லாம் ஆக்சுவலி நல்ல கேள்வி, நான் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நானே சொல்லணும்னு நினச்சேன். SA 402 அது அப்படியே தான் முன்னாடி 3 போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 402 இருக்கா, இங்கே 3402. இங்கே வந்து
சன்ஃப்ளவர் லிமிட்டெடுடைய ஆடிட்டர் யாருன்னா சன்னி வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத 402 கொடுத்துருப்பாங்க. 3402 வந்து பிரேம் பேரோல் சர்வீசஸ்னுடைய பிரேம் பேரோல் சர்வீஸினுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆடிட்டரை நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் பேர் வந்து முன்னின்னு வச்சுக்கோங்க, சும்மா முன்னி அப்படின்னா இந்த இடத்துல we will talk about the entire 3402 from the perspective of முன்னி. இங்கே we talk everything from the perspective of சன்னி. இது 402, இது 3402. இது எப்படி இருக்கு அந்த மாதிரில, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 3402. 3402 வந்து they talk about prospectus. இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் they are talking about prospectus. 3420 வந்து they are talking about proforma information. அதுவுமே prospective information தான், எல்லாமே புருடா தான், எல்லாம் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் தான். பட் அந்த இன்ஃபர்மேஷனை எதில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குற அந்த ப்ரொஃபார்மா இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி இருக்குது, அஷூரபிளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, that will come under 3420. ஸோ இப்போ நம்ம வந்து எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா 3400 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 3400. ஓகே, சும்மா இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, 3 நேம்ஸையும் பார்த்துக்கோங்க, ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 minutes பிரேக்கு, அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் வித் SAE 3400.